நாளின் சங்கீத தியான நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். நாம் தொடர்ச்சியாய் தியானித்து வருகிற இந்த சங்கீதங்கள் நிச்சயமாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறது என்று நான் கர்த்தருக்குள் நம்புகின்றேன். இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்காக வேதத்திலிருந்து சங்கீதம் 101 அதிகாரத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 101. 8 வசனங்கள் உள்ள இந்த சங்கீதம் மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை நமக்கு போதிக்கின்றது. பொதுவாக வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை சாதிப்பதற்கு முதல் படியாக இருப்பது சிறிய தீர்மானங்கள் தான். சிறிய தீர்மானங்கள் பெரிய நன்மைக்கு நேராகவும் பெரிய உயர்வுக்கு நேராகவும் ஜனங்களை நடத்தி செல்லும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. உலக பிரகாரமான வாழ்வில் கூட பாருங்கள், நன்றாய் படிக்க வேண்டும் என்று ஒரு மாணவன் எடுக்கின்ற தீர்மானம் அவனை கல்வியில் சிறந்தவனாய் மாற்றுகின்றது. அவனுடைய எதிர்காலத்தையே திருப்பி விடுகின்றது. தொழில் செய்கிற ஒருவர் கடினமாயும் நேர்மையோடும் தொழிலை செய்யும் பொழுது தொழிலில் மகா பெரிய விருத்தி உண்டாகின்றது. அதுபோலத்தான் வாழ்வின் ஒவ்வொரு பகுதிக்கும் பெரிய காரியங்களை சாதிப்பதற்கு சிறிய தீர்மானங்கள் அவசியமாய் இருக்கின்றது. இந்த சங்கீதத்தில் சங்கீதக்காரனாகிய தாவீது எடுத்துள்ள மிக முக்கியமான 3 தீர்மானங்களை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம். தாவீதின் தனிப்பட்ட வாழ்வுக்கான தீர்மானம், வசனம் 3 வசனம் 5 வரை. 2வதாக தன் குடும்பத்திற்கான தீர்மானம், வசனம் 2 வசனம் 7. 3வதாக தன் தேசத்திற்கான தீர்மானம், வசனங்கள் 6, 8. தன் தனிப்பட்ட வாழ்வுக்கான தீர்மானம், தன் குடும்பத்திற்கான தீர்மானம், தன் தேசத்திற்கான தீர்மானம். சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய தனிப்பட்ட வாழ்வில் தேவனை மிக அதிகமாய் நேசித்தபடினால் வாழ்வின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆவிக்குரிய தீர்மானங்களை எடுத்திருப்பதை நாம் தாவீதின் சரித்திரத்தை வாசிக்கும் பொழுது அறிந்து கொள்ள முடியும். இங்கே இந்த வசனங்களில் சொல்லப்பட்டுள்ள தீர்மானங்களை நீங்களும் என்னோடு கூட வாசிக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகின்றேன். வசனம் 3, தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன், வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. வசனம் 4, மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும், பொல்லாதவனை அறிய மாட்டேன். வசனம் 5, பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன், மேட்டிமை கண்ணனையும் பெரு நெஞ்சுள்ளவனையும் பொறுக்க மாட்டேன். தாவீதுடைய தீர்மானத்தை பாருங்கள். தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன், வழி விலகுகிறவர்களின் செய்கையை நான் வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது என்று சொல்லுகிறார். அவருடைய சரித்திரம் முழுவதையும் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது பிழையற்ற ஒரு பரிசுத்தவானாய் வாழ்ந்தார் என்றுதான் வேதம் நமக்கு சொல்லுகின்றது. பத்சேபாளின் காரியத்தை தவிர மீது எல்லாவற்றிலும் தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனுஷனாகவே வாழ்ந்தார். இந்த தாவீதுடைய தீர்மானத்தை பாருங்கள். தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன். ஒரு ராஜாவாக உயர்த்தப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ மனுஷனாய் ஆட்சி செய்கிற தாவீதுடைய தீர்மானத்தில் மிக முக்கியமான காரியம், ஆண்டவரே, தீங்கான காரியத்தை நான் விரும்ப மாட்டேன். ஒரு ராஜாவாய் வாழுகிற மனுஷனுக்கு தவறு செய்வதற்கு எத்தனையோ வாய்ப்புகள் கிடைத்திருக்கும். அவன் மனம் போல வாழ்வதற்கு எத்தனையோ சூழ்நிலைமைகள் இருந்திருக்கும். ஆனாலும் எல்லாவற்றுக்கும் நடுவிலும் தேவனை தன் வாழ்வின் மையமாய் வைத்து தேவனுக்கு பிடிக்காத தீங்கான காரியங்களை நான் என் கண்முன் வைக்க மாட்டேன் என்று தீர்மானிக்கின்றார். என் வார்த்தையை கேட்கின்ற அன்பான வாலிப பிள்ளைகளே, உங்கள் வாழ்வில் கூட உங்கள் கண்களுக்கு முன்பாக தீங்கான காரியத்தை வைக்காது இருப்பதையே தேவன் விரும்புகின்றார். உங்கள் கண்கள் காணும் காட்சி என்ன? ஒருவேளை உலகத்திற்கும் பெற்றோருக்கும் நீங்கள் மறைத்து விடலாம். ஆனால் உன்னை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார். நீ எதை பார்க்கின்றாய், எதை ரசிக்கின்றாய், எதை விரும்புகின்றாய் என்பதை மறைவிலிருந்து காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அந்த தேவனுக்கு முன்பாக நீ உன்னை மறைக்க முடியாது. இன்றைக்கு நீ ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள தேவனை சேவிக்கின்ற நான் தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன், எனக்கு நீர் உதவி செய்யும், என்னால் இவைகளை விட முடியவில்லை, நீரே எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நீ கேட்கும் பொழுது கட்டாயம் தேவன் உனக்கு உதவி செய்வார்.
அத்தோடு தாவீது சொல்லுகின்றார், வழி விலகுகிறவர்களின் செய்கைகளை நான் வெறுக்கிறேன். எந்த வழி? தேவனுடைய வழி. அவன் ராஜாவா இருந்தாலும் கூட தேவனுடைய வழியில் நடப்பதை மிகவும் கருத்தும் கவனமுமாய் தன்னுடைய வாழ்க்கையிலே கை கொண்டு வந்தார் என்பதை நாம் மறுக்கவே முடியாது. தேவனுடைய வழியை விட்டு விலகுகிற துன்மார்க்கருடைய வாழ்க்கையை பார்த்து தாவீது அதை வெறுக்கின்றார். நான் அப்படிப்பட்ட துன்மார்க்கரை போல வாழ மாட்டேன் ஆண்டவரே. கடைசி காலத்திலே வாழ்கின்றோம். பாவத்தை பால் போல பருகுகின்ற ஒரு கொடிய காலத்திலே நாம் வசித்துக் கொண்டிருக்கின்றோம். இவைகளெல்லாம் தவறா? இதிலெல்லாம் என்ன தவறு இருக்கின்றது என்று சொல்லுகிற ஒரு கூட்டத்தின் மத்தியிலே ஒரு தேவனுடைய பிள்ளை கடவுளுடைய வழியை கை கொள்வது அவ்வளவு லகுவான ஒரு காரியமாய் இருப்பதில்லை. ஆனாலும் நீங்கள் எடுக்கிற ஒரு தீர்மானம் தான் அது உங்களை வெற்றிக்கு நேராய் வழி நடத்தும். ஆண்டவரே, வழி விலகுகிறவர்களின் செய்கைகளை நான் வெறுக்கிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். கர்த்தருடைய வழியை விட்டு விலகுகிற ஒருவரையும் உங்களுக்கு முன்மாதிரியாய் வைக்காதிருங்கள். நேர் வழியில் நடக்கிறவர்கள், பரிசுத்தத்துக்காய் வைராக்கியமுடையவர்கள், தேவனுடைய திவ்ய சுபாவத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறவர்களை உங்களுக்கு முன்மாதிரியாய் வைத்து அந்த வழியை பின்பற்றுங்கள். அனுதினமும் வேதத்தை வாசித்து தியானித்து தேவனுடைய வழி எது என்பதை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அந்த வழியில் நீங்கள் நடக்கும் பொழுது நிச்சயமாகவே வழி விலகுகிறவர்களின் செய்கை உங்களை பற்றாது. மூன்றாவதாக தாவீது சொல்லுகிறார், மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும். பொல்லாதவனை நான் அறிய மாட்டேன். என்ன ஒரு அழகான ஜெபம் பாருங்கள். தேவனே, மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகலட்டும் ஆண்டவரே. தாவீது பாவம் செய்து விட்டு சங்கீதத்தை எழுதும் பொழுது சங்கீதம் 51ஆம் அதிகாரத்தில் இப்படி சொல்கிறார், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும் ஆண்டவரே. நான் மாறுபாடாய் நடந்து விட்டேன், உம்முடைய வழிகளுக்கு துரோகம் செய்து விட்டேன். இனிமேல் என் இருதயம் அப்படி இருக்கக்கூடாது என்று கதறி அழுது எழுதிய சங்கீதம் தான் சங்கீதம் 51. இந்த 101ஆம் சங்கீதத்திலும் அதே காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார். மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும் ஆண்டவரே, என்னை விட்டு விலக்கும் அப்படிப்பட்ட இருதயம் எனக்கு வேண்டாம் என்று ஜெபம் செய்கிறார். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு தேவன் செய்கிற உடன்படிக்கை கூட அதுதான். கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு தருவேன், என் ஆவியை உங்கள் உள்ளத்தில் ஊற்றுவேன் என்றெல்லாம் தேவன் உடன்படிக்கை செய்திருக்கிறாரே. இந்த உடன்படிக்கையின் வல்லமை நமக்குள்ளாக கிரியை செய்து நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தும், பாவத்தை வெறுப்பதற்கு பலப்படுத்தும். ஆகவே நீங்களும் தாவீதோடு கூட ஒரு உறுதியான தீர்மானம் செய்யுங்கள். மாறுபாடான இருதயம் இனிமேல் எனக்கு வேண்டாம், அதை நான் வெறுத்து விடுவேன், அதை நான் அருவருப்பேன் என்று தீர்மானம் செய்யுங்கள். நிச்சயமாகவே உங்கள் இருதயம் சுத்த இருதயமாய் மாறும். தேவனுக்கு பிரியமான இருதயமாய் உங்கள் இருதயம் மாறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அடுத்த வசனத்தில் தாவீது இப்படி எழுதுகிறார், பிறரை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை நான் சங்கரிப்பேன், மேட்டிமை கண்ணனையும் பெருநெஞ்சு உள்ளவனையும் நான் பொறுக்க மாட்டேன். என்ன ஒரு நேர்மையான ஆவி பாருங்கள். பிறரை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவர்களை நான் சங்கரிப்பேன் ஆண்டவரே. என்ன ஒரு தீர்மானம். உள்ளும் புறம்பும் ஒரே போன்ற இருதயம், உள்ளொன்றும் புறம்பொன்றும் இல்லாதபடி வெளிப்புறத்திலே எப்படி பேசுகிறாரோ அதே போல உட்புறத்திலும் சுத்தமா இருக்கத்தக்கதான ஒரு தீர்மானம். பிரியமானவர்களே, இன்றைக்கு விசுவாசிகளுக்கு மத்தியிலே பெருகி இருக்கும் பாவம் எது என்று கேட்டால் நாவினால் செய்கிற பாவம் தான். முகத்திற்கு நேராக ஒரு விதத்தில் பேசுவார்கள், முகத்திற்கு பின்பாக வேறு விதத்தில் பேசுவார்கள். ஆனால் இங்கே அப்படிப்பட்ட பாவத்தை தாவீது வெறுப்பதை நாம் பார்க்கிறோம். பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன். உங்கள் வாழ்வில் இப்படிப்பட்ட பாவங்கள் இருக்கிறதா? யாரை குறித்தாவது ரகசியமாய் அவதூறு செய்து பேசுகிற பழக்கங்கள் இருக்கிறதா? உடன் பிறந்தாரை குறித்து ரகசியமாய் தீமையான காரியங்களை பேசுகிறீர்களா? ஒருவேளை உங்கள் மாமனார், மாமியார், மருமகள், மருமக்கள்மார் இவர்களை குறித்து தீமையான காரியங்களை ரகசியமாய் பேசிக்கொண்டிருக்கிறீர்களா? பிரியமானவர்களே, உங்களோடு கூட தான் தேவன் இடைப்படுகின்றார். அப்படிப்பட்ட பாவங்கள் உங்களை விட்டு இன்றைக்கு விலகும்படி நீங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும். என் நாவுக்கு காவல் வைத்து என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்வேன் ஆண்டவரே. பிறரை குறித்த தீமையான காரியத்தை நான் பேசவே மாட்டேன். மற்றவர்களை குறித்த குறைவான காரியங்களை ரகசியமாய் அவதூறு செய்து பேச மாட்டேன் என்று தீர்மானம் எடுங்கள். அதிலும் விசேஷமாய் தேவனுடைய பிள்ளைகளை குறித்து, தேவனுடைய ஊழியக்காரர்களை குறித்து மறைமுகமாய் நீங்கள் அவதூறாய் பேசுவீர்கள் என்றால் அதற்கு ஏற்ற பலனை
தேவனே கொடுப்பார். ஆகவே பயத்தோடு கூட அப்படிப்பட்ட பாவங்களுக்கு விலகி வாழுங்கள். வேதம் சொல்லுகிறது, மேட்டிமை கண்ணனையும் பெரு நெஞ்சுள்ளவனையும் பொறுக்க மாட்டேன் ஆண்டவரே. தாவீதை தேவன் உயர்த்தினதற்கு ரகசியம் என்ன தெரியுமா? தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன் தாவீதின் தாழ்மையை பார்த்துத்தான் அவரை மேலான நிலைமையிலே உயர்த்தினார். ஆகவே பெருமை, மேட்டிமை இவைகளெல்லாம் தாவீதுடைய இருதயத்திற்குள்ளும் வர முடியாத பாவங்களாய் இருந்தது. எந்த ஒரு இடத்திலும் தாவீது மேட்டிமை உள்ளவனாய் பெருநெஞ்சுள்ளவனாய் நடந்ததாக வேதம் முழுவதிலும் ஒரு இடத்திலும் நாம் வாசிக்க முடியாது. இன்றைக்கு ஒரு சிலருடைய வாழ்க்கையிலே இருக்கிற கீழான நிலைமையிலிருந்து சற்று உயர்வு வந்து விட்டால் அவர்களுக்குள் பெருமையின் ஆவி, மேட்டிமையின் ஆவி வந்து விடுகிறது. அப்படிப்பட்ட பாவங்களுக்கு விலகி வாழ இன்றைக்கு தீர்மானம் எடுப்போம். தாவீதின் தனிப்பட்ட வாழ்வில் அவர் எடுத்த தீர்மானத்தை இன்றைக்கு நீங்கள் எடுக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இது உங்கள் ஆவிக்குரிய வாழ்வில் உங்களை அடுத்த படிக்கு கொண்டு செல்லும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இரண்டாவதாக, தன் குடும்பத்தை குறித்த தீர்மானம் என்று நான் சொன்னேன். வசனம் 2 என்னோடு கூட வாசியுங்கள். உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர், என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடே நடந்து கொள்ளுவேன். தாவீதின் தீர்மானத்தை பாருங்கள். உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர், என் வீட்டில் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். வெளியே உள்ள மக்களுக்கு மத்தியிலே அல்லது அவர்களுக்கு முன்பாக நாம் நேர்மையாய் நடக்கிறோம் என்பது போல காட்டுவது அல்லது நடிப்பது மிக எளிது. கிறிஸ்தவ வாழ்வில் உள்ளான ஒரு எழுப்புதலைத்தான் தேவன் விரும்புகின்றார். தாவீது சொல்லுகிறார், உத்தமமான வழியிலே நான் விவேகமாய் நடப்பேன். இப்படி நடப்பதற்குரிய ரகசியம் ஒன்றையும் அங்கே எழுதி வைத்திருக்கின்றார். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர், எப்பொழுது என் வீட்டில் வருவீர், எப்பொழுது உம்முடைய பிரசன்னம் என் வீட்டில் நுழையும் ஆண்டவரே என்று தன் வீட்டில் கூட பரிசுத்த பிரசன்னம் இருக்க வேண்டும் என்று தாவீது விரும்புகிறதை இங்கே நாம் காண்கின்றோம். ஆண்டவரே, என் வீட்டில் நீர் வரும் பொழுது என் வீட்டில் நான் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். இன்றைக்கு அநேகருக்கு சாட்சியாய் வாழ முடியாத இடம் என்று ஒன்று உண்டென்றால் வீடுதான். பிள்ளைகளை குறித்து பெற்றோரிடத்தில் கேளுங்கள், ஒரு பட்டியலையே கொடுப்பார்கள். பெற்றோரை குறித்து பிள்ளைகளிடத்துல கேளுங்கள், அவர்கள் மகா பெரிய ஒரு பட்டியலை கொடுப்பார்கள். ஏன் தெரியுமா? கோபங்கள், எரிச்சல்கள், சகலவித கசப்புகள், உணர்வுகளின் எல்லா கோபதாபங்களும் வெளிப்படுகிற ஒரே ஒரு இடம் குடும்பம்தான். வெளியே மற்றவரிடத்தில் கோபப்படாதவர்கள் கூட குடும்பங்களுக்குள் பொங்கி எழுவதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறான், ஆண்டவரே, என் வீட்டில் நான் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். என் குடும்பத்தாருக்கு முன்பதாக, என் பெற்றோருக்கு முன்பதாக, என் மனைவி பிள்ளைகளுக்கு முன்பதாக, என் கணவனுக்கு முன்பதாக நான் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன் என்பதுதான் இன்றைக்கு விசுவாசிகள் எடுக்க வேண்டிய தீர்மானம். பிரியமானவர்களே, இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுக்க வேண்டும். வெளியே சாட்சியாய் வாழ்வது வேறு, குடும்பத்திற்குள் நீங்கள் சாட்சியாய் வாழ்வதற்கு, உத்தமமாய் வாழ்வதற்கு தீர்மானம் செய்யுங்கள். நான் விசேஷமாய் உங்களுக்கு இன்றைக்கு நான் பேச விரும்புகின்றேன். உங்கள் அந்தரங்க வாழ்வில் உத்தமத்தை காக்க வேண்டும். என் அன்பு சகோதரனே, உங்கள் மனைவிக்கு துரோகம் செய்து உத்தமமற்ற வாழ்வு வாழ்வதை தேவன் வெறுக்கின்றார். என் அன்பு சகோதரி, உங்கள் புருஷனுக்கு விரோதமாய் நீங்கள் நடப்பதை, மனதில் கூட நீங்கள் தவறாய் நடப்பதை தேவன் விரும்புவது இல்லை. நீங்கள் உத்தமமாய் வாழ வேண்டும். உங்களை அழைத்த ஆண்டவருக்கு முன்பதாக உங்களுக்கு தேவன் கொடுத்த வாழ்க்கை துணைக்கு உத்தமமாய் நடப்பதற்கு தீர்மானம் எடுங்கள். புருஷர்கள் அநேகர் சம்பாதிக்கிறார்கள், ஆனால் தங்கள் வருமானத்தை கொண்டு வந்து வீட்டில் கொடுத்து மனைவியும் பிள்ளைகளையும் காப்பாற்றுவதற்கு வேண்டிய வழிகளை அவர்கள் செய்வதில்லை. தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை வெறுக்கிறார், அருவருக்கிறார். அன்பு சகோதரனே, உங்கள் வருமானத்தின் பெரும் பகுதி குடிப்பதற்கும் பொல்லாத வாழ்க்கைக்கும் வீணாக விரயமாய் செலவழிகிறது. தேவன் இன்றைக்கு உங்களை எச்சரிக்கின்றார். உங்களுக்கு கொடுத்த அன்பு மனைவி, அன்பு பிள்ளைகளின் தேவைகளை சந்திக்காமல் நீங்கள் பொல்லாத குடியிலும் வெறியிலும் உங்கள் பணத்தை செலவழிப்பதை தேவன் வெறுக்கின்றார். தேவனுடைய நியாய தீர்ப்பு வருவதற்கு முன்பதாக இன்றைக்கு மனம் திரும்பி விடுங்கள். உங்கள் சொந்த குடும்பத்தை பராமரிப்பதற்கு முதலாவது தீர்மானம் எடுங்கள். உங்கள் பிள்ளைகள் அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதமும் இன்றைக்கு இன்னொரு குடும்பத்திற்கு போகின்றது. உங்கள் குடும்பத்தார், உங்கள் பிள்ளைகள் கண்ணீர் வடிக்கின்றார்கள்.
இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உங்கள் இருதயத்தை நீங்கள் தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். மனம் திரும்பி உங்கள் சொந்த மனைவி, உங்கள் சொந்த பிள்ளைகளை பராமரிப்பதற்கு, உத்தமமாய் அவர்களோடு கூட வாழ்வதற்கு நீங்கள் தீர்மானம் எடுப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும். குடும்பத்தில் உத்தமம். வசனம் 7 இப்படி சொல்கிறது, கபடு செய்கிறவன் என் வீட்டில் இருப்பதில்லை, பொய் சொல்லுகிறவன் எனக்கு முன்பதாக நிற்பது இல்லை என்று. தாவீது தன் வீட்டார் எல்லாருடைய பரிசுத்த வாழ்க்கையை குறித்தும் மிகவும் கவனமாய் கண்காணிக்கிறவராய் இருக்கின்றார். ஆண்டவரே, என் வீட்டில் உள்ள என் பிள்ளைகள் கபடு செய்வார்கள் என்றால், பொய் சொல்லுவார்கள் என்றால், நான் அதை மிக கவனமாய் கவனித்து அதிலே அவர்களை திருத்துவதற்கு எல்லா முயற்சிகளும் எடுப்பேன் என்பதுதான் இந்த வசனத்தின் உள் பொருள். பெற்றோரே, உங்கள் குடும்பத்தில் உண்மை வாசம் செய்கிறதா என்பதை குறித்து நீங்கள் கவனமாய் இருக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளின் நடை, உங்கள் பிள்ளைகளின் உடை, அவருடைய பேச்சு, அவருடைய பழக்க வழக்கங்கள், அவருடைய நண்பர்கள், உங்கள் பிள்ளைகளுடைய உதடுகளிலிருந்து பிறக்கும் வார்த்தைகள் எல்லாவற்றை குறித்து நீங்கள் கவனமுள்ளவர்களாய் இருந்து உங்கள் கூடாரம் ஒரு பரிசுத்த கூடாரமாய் இருக்க வேண்டும் என்பதில் மிகவும் கருத்துள்ளவர்களாய், கண்காணிகளாய் நீங்கள் செயல்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். அப்பொழுதுதான் உங்கள் குடும்பம் கர்த்தருடைய வருகையிலே அவரை சந்திப்பதற்கு தகுதியுள்ள குடும்பமாய் மாறும். எல்லா ஆசீர்வாதங்களும் நிறைவாய் இருப்பது ஆசீர்வாதம் அல்ல, முழு குடும்பமாய் ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதுதான் ஆசீர்வாதம். ஆகவே குடும்பங்களுக்குள் புதைந்து கிடக்கிற பாவங்களை இனம் கண்டு அவைகளை வேரோடு பிடுங்கி எறிவதற்கு பெற்றோர்கள் தீர்மானம் செய்ய வேண்டும். பிள்ளைகளே, நீங்களும் கூட உங்கள் குடும்பத்திற்குள் பெற்றோருக்கு கீழாக வாழுகிற நாட்களிலே பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பதுதான் தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கின்ற எதிர்பார்ப்பு. வீட்டில் உத்தம இருதயம். மூன்றாவதாக, தன் தேசத்தில் உத்தமமான காரியங்கள் நடக்கும்படி தாவீது எடுத்த தீர்மானத்தை குறித்து 6வது வசனத்திலும் 8வது வசனத்திலும் வாசிக்கின்றோம். வசனம் 6, தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோட வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும், உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான். வசனம் 8, அக்கிரமக்காரர் ஒருவரும் கர்த்தருடைய நகரத்தில் இராதபடி வேறறுப்புண்டு போக தேசத்தில் உள்ள அக்கிரமக்காரர் யாவரையும் ஆதிகாலமே சங்கரிப்பேன். தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோடு கூட வாசம் பண்ண என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும். என்ன ஒரு பரந்த இருதயம் பாருங்கள். தன் வீடு மாத்திரம் உத்தமமாயிருந்தால் போதாது, தான் மாத்திரம் உத்தமமாயிருந்தால் போதாது, தன் தேசம் முழுவதும் தேவனுக்கு பயந்து வாழுகிற தேசமாய், உத்தமமுள்ள தேசமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் தாவீதின் விருப்பம். அவர் ஒரு அரசனாய் இருந்தபடினால் ஜனங்களுக்கு நியாயம் செய்தார். உத்தமர்கள், உண்மையுள்ளவர்களை அவர் கனம் பண்ணினார். இனம் கண்டுபிடித்து அவர்களை ஆசீர்வதிக்க தாவீது ஒருபோதும் தயங்கியதில்லை. சவுல் மரித்த பின்பு தாவீது விசாரிக்கிறார். சவுலின் குடும்பத்தில், யோனத்தானின் குடும்பத்தில் என்னால் தயவு பெறத்தக்கவன் யாராவது உண்டா என்று விசாரித்து அந்த குடும்பத்துக்கு தாவீது தயை செய்கின்றார். உண்மையுள்ளவர்களை கனம் பண்ணுகிற ஒரு ராஜா. அதே நேரத்தில் அக்கிரமக்காரர் யாவரையும் அதிகாலமே சங்கரிப்பேன். தேசத்தை குறித்த வைராக்கியத்தை தாவீதின் வாழ்க்கையிலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உங்களுக்கு நீங்கள் வாழுகின்ற இந்த இந்திய தேசத்தின் மேல் பாரம் உண்டா? இந்த இந்திய தேசத்தை நேசிக்கிறீர்களா? தேசத்தில் அக்கிரமங்கள், அநியாயங்கள் நடப்பதை பார்த்து பல வேளைகளில் தேசத்தை குறை சொல்லுகிறோம், ஆளுகிறவர்களை குறை சொல்லுகிறோம். ஆனால் தேவனை உண்மையாய் நேசிக்கிறவர்கள் அப்படி குறை சொல்ல மாட்டார்கள். என் ஆண்டவரே, என் தேசத்தில் உண்மை வாசமாய் இருக்க வேண்டும், என் தேசத்தில் நீதி வாசமாய் இருக்க வேண்டும், அநீதி என் தேசத்தை விட்டு விலக வேண்டும், பாவங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் என் தேசத்தை விட்டு தூரமாய் கடந்து செல்ல வேண்டும் என்றுதான் தேசத்தை நேசிக்கிறவர்கள் ஜெபம் செய்வார்கள். நீங்கள் உங்களுக்காக மாத்திரம் தீர்மானத்தை எடுக்கிறவர்களாய் இல்லாதபடி இந்த தேசம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட, இந்த தேசம் ரட்சிக்கப்பட ஒவ்வொரு நாளும் திறப்பில் இருக்க வேண்டியது அவசியம். என் அன்பு சகோதரி, ஆரம்ப நாட்களில் மணிக்கணக்காய் முழங்காலில் நின்று தேசத்திற்காய் கண்ணீர் வடித்து ஜெபித்த நீங்கள் இன்றைக்கு சில பிரச்சனைகளின் நிமித்தம், போராட்டங்களின் நிமித்தம் தேசத்திற்காய் ஜெபிப்பதையே நிறுத்திவிட்டீர்களே. தேவன் உங்களோடு கூட பேசுகின்றார். இன்றைக்கு திரும்பவும் தீர்மானம் எடுங்கள். நீங்கள் தேசத்திற்காய் ஜெபிக்கும் போது தேவன் உங்கள் வாழ்வில் சேமத்தை கட்டளையிடுவார் என்பது நிச்சயம். உங்கள் வாழ்வில் ஆசீர்வாதம் வரும் என்பது நிச்சயம். இன்றைக்கு தேசத்திற்காய் சில தீர்மானங்களை நீங்கள் எடுக்கும் பொழுது தனிப்பட்ட வாழ்விலும்
ஆசீர்வாதம் புரண்டோடும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. உத்தமமாய் வாழுவதற்கு எடுத்துள்ள தீர்மானத்தை குறித்துத்தான் இந்த சங்கீதத்தில் தியானித்தோம். தனிப்பட்ட வாழ்வுக்கு தீர்மானம், குடும்ப வாழ்வுக்கு தீர்மானம், தேசத்திற்கான தீர்மானம். இந்த 3 தீர்மானங்களையும் நீங்களும் எடுங்கள். சிறிய தீர்மானங்கள் பெரிய வாழ்வுக்கு நேராய் உங்களை வழிநடத்தும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. உங்களுக்காய் ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக பிதாவே, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சங்கீதத்தை என்னோடு கூட தியானித்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக இந்த வேளை நான் ஜெபம் செய்கின்றேன். ஆண்டவரே, உத்தமமாய் வாழுவதற்கு வேதம் எவ்வளவு சத்தியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவன் எவ்வளவா எங்களிடத்துல எதிர்பார்க்கின்றீரப்பா. உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வார்த்தையை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்கள் தனிப்பட்ட வாழ்வில் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தீர்மானம் எடுக்கட்டும். ஆண்டவரே, தீர்மானங்கள் எடுத்தும் நான் பல வேளைகளிலே தோற்று போகிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்காய் இன்னைக்கு விசேஷமாய் ஜெபிக்கின்றேன். கிருபையினால் இருதயம் ஸ்திரப்படுவது நல்லது என்று வேதம் சொல்லுகிறதே. உம்முடைய கிருபையை கொடுத்து அவருடைய இருதயங்களை ஸ்திரப்படுத்துவீராக. நல்ல தீர்மானங்களை, பரிசுத்த தீர்மானங்களை, உமக்காய் வாழ வேண்டிய தீர்மானங்களை உடைய பிள்ளைகள் எடுப்பதற்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றேன். அதே போல குடும்ப வாழ்வுக்கான தீர்மானங்களை, குடும்ப பரிசுத்தத்திற்கான தீர்மானங்களை, குடும்பத்தின் உத்தமத்திற்கான தீர்மானங்களை பெற்றோரும் பிள்ளைகளுமாய் இணைந்து எடுப்பதற்கு இந்த அன்பு குடும்பங்கள் ஒவ்வொருவருக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றேன். தேவனுடைய விசேஷித்த கரம் இன்றைக்கு என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் இறங்குவதாக. தேவனுக்கு பிரியம் இல்லாத பாவத்தின் வேர்கள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே இந்த குடும்பத்தை விட்டு வேரோடு பிடுங்கப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே, குடியின் ஆவி, வெறியின் ஆவி, பொய்யின் ஆவி, விபச்சார வேசித்தன ஆவிகள் எல்லாம் குடும்பத்தை விட்டு விலகுவதாக இயேசுவின் நாமத்திலே. முரட்டாட்டத்தின் ஆவிகள், இருமாப்பின் ஆவிகள், பெருநெஞ்சு, பெருமை, மேட்டிமை கண் இவைகள் எல்லாம் குடும்பங்களை விட்டு விலகுவதாக. ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமாய், அன்பாய், பட்சமாய், பாசமாய் நடந்து கொள்வதற்கு இந்த குடும்பத்தாருக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவரே, அப்பா உமக்கு கோடி ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்துக்காய் விசேஷமாய் ஜெபம் செய்கிறேன். ஆண்டவரே, இந்த இந்திய தேசத்தை ஆசீர்வதிப்பீராக. இங்குள்ள மக்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய கரம் கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபம் செய்கிறேன். என்னென்ன தேவைகள் இந்த தேசத்துக்கு உண்டோ எல்லாவற்றையும் பரத்தின் தேவன் சந்திப்பீராக. இந்த தேசத்தை சுத்திகரிக்கும்படியா ஜெபிக்கிறேன். ரட்சிப்பு உண்டாவதாக, ஆசீர்வாதம் உண்டாவதாக, பாவங்கள் விலகுவதாக. ஆண்டவரே, உம்முடைய வலதுகரம் தேசத்தை சந்திக்கட்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறேன். அப்பா, நீர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். விசேஷமா இந்த வேளையிலே வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்காக, போராட்டங்களுக்காக ஜெபம் செய்தவர்களுக்காய் வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவருடைய வலதுகரம் உடைய பிள்ளைகளுக்காய் கிரியை செய்வதாக. ஆண்டவரே, நீர் இரக்கம் செய்வீராக. பிரச்சனைகளை மாற்றும், போராட்டங்களை தீர்த்து போடுவீராக. குடும்பங்களுக்குள் சமாதானம், சந்தோஷம், விடுதலை, சுகம் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். தேவன் அப்படி செய்கிறதற்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. இந்த ஆசீர்வாதங்களை எடுத்து உடைய பிள்ளைகளுடைய சிரசின் மேல் உடைய அடியாள் வைக்கிறேன். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இரட்சகரும் மீட்பெருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் நிச்சயமாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று ஆண்டவருக்குள் நம்புகின்றேன். தொடர்ந்து இந்த வசனங்களை தியானியுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். God bless you. இயேசுவின் இயக்கம் என்ற ஊழியம் இயேசுவின் அன்பையும் இயேசுவின் வார்த்தையையும் பூமியின் கடைசி மனிதனுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற தரிசனத்தோடு ஸ்தாபிக்கப்பட்டதாகும். சகோதரர் டாக்டர் ஆண்ட்ரூ தேவ், சகோதரி டாக்டர் ஜெயராணி ஆண்ட்ரூ தேவ் குடும்பமாய் செய்து வரும் இவ்வூழியங்களின் மூலம் நற்செய்தி கூட்டங்கள், எழுப்புதல் முகாம், குடும்ப முகாம், வாலிபர் ஊழியங்கள், பெண்கள் ஊழியங்கள், சிட்டிலைட் ஜெபக்குழுக்கள், புத்தக ஊழியம், ஒளி நாடாக்கள், மருத்துவ சேவை இவைகளோடு வேதாகம பயிற்சி கல்லூரி என 10 வகை ஊழியங்கள் இவ்வியக்கத்தின் மூலம் நடைபெற்று வருகின்றன. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த ஊழியத்தை உங்கள் ஜெபங்களாலும் காணிக்கைகளாலும் தாங்குங்கள். நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பைபிள் கால்ஸ் 4/557 வலையாபதி சாலை, முகப்பேர் ஈஸ்ட், சென்னை 37, India. Contact number 919244448080 918939397739. Our email ID biblecalls@gmail.com. Our website www.thejesusmission.in, www
biblecalls.com. இந்த ஊழியத்தை உங்கள் பொருளாலும் காணிக்கையாலும் தாங்க அன்போடு அழைக்கிறோம். எங்கள் வங்கி விவரம்: பைபிள் கால்ஸ், அக்கவுண்ட் நம்பர் 189020001658, ஆக்சிஸ் பேங்க், சென்னை 7, IFS கோட் UTIB 0000189. எமது நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பைபிள் டிவி வெப் டிவியிலும் காணத் தவறாதீர்கள். வெப்சைட் www.bibletv.tv. இறைவன் இயேசு உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக.